இந்த வீட்டோட தண்டோரா கிட்ட ஸ்வேதா பணம் காணாம போன விஷயத்த சொல்லிட்டா. இனி பாரேன், அது இந்த ஊரையே கூட்ட போகுது. என்னது 5 லட்சம் பணத்தை காணுமா? அத்தை அத்தை, இதோ வரேன் ராகினி. ஏய் என்ன சொல்ற? பணம் எங்க போச்சு? இப்ப சொல்ல புரிய இல்லையா நீ? ராகினி, எதுக்கு கத்திட்டு இருக்க? அத்தை, நேத்து பிரகாஷ் கொடுத்த 5 லட்சத்தை இவ பீரோல வச்சேன்னு சொல்றா. ஆனா இப்ப காணும்னு சொல்றா. என்ன ஸ்வேதா, ராகினி சொல்றது உண்மையா? பீரோல வச்ச பணம் காணோமா? ஆமா அத்தை. சித்தா ஸ்வேதா. எப்படிமா பீரோல வச்ச பணம் காணாம போகும்? தெரியல அத்தை. என்ன ஸ்கூல் பிள்ளை பேனாவை தொலைச்ச மாதிரி சாதாரணமா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க? காணாம போனது 5 லட்சம். ராகினி, டென்ஷன் ஆகாத. பீரோல வச்ச பணம் எங்க போயிருக்க போகுது? நல்லா பீரோல தேடி பார்க்கலாம் வாங்க. பயப்படாதீங்க, நீ பீரோல தேடி பார்த்தா இருக்க போகுது. அத்தை, நாளடி பீரோல வச்ச பணத்தை எவ்வளவு நேரம் தேட முடியும்? ரொம்ப நேரம் தேடிதான் ஸ்வேதா பணத்தை காணோம்னு சொல்றா. அம்மா, இதான் சரியான டைம், பேசு. ராகினி சொல்றது சரிதான். காணாம போனது என்ன கமலா சின்னதா இருக்க? பீரோக்குள்ள எங்கேயாவது விழுந்திருக்கோம் தேடி பாக்கலான்றதுக்கு. காணாம போனது கட்டு கட்டா பணம், அதுவும் சொல்லையா 5 லட்சம். அத பார்த்தாலே தெரியாதா? எனக்கு என்னவோ ஸ்வேதா பணத்தை திருடிட்டு பணத்தை காணோன்னு நாடகம் ஆடுறாளோன்னு தோணுது. சும்மா தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு? பீரோல இருக்கிற பணம் காணாம போச்சுன்னா பீரோ சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்க மேலதானே சந்தேகப்படுவாங்க. அதுக்காக நீங்க அண்ணிய திருடின்னு சொல்லுவீங்களா? வேற யாராவது வீட்டுக்குள்ள வந்து கூட பணத்தை திருடிட்டு போயிருக்கலாம். என்ன பேசுற கௌதம்? நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வெளியில இருந்து திருட வர முடியும்? ஏன் அன்னைக்கு ஒருத்த முகமூடி போட்டுட்டு வந்தால? என்ன திடீர்னு டாபிக் நம்ம பக்கம் மாறுது? அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் யாராவது திருட வந்திருக்கலாம்ல. சரி, நீங்க சொல்றபடியே நம்ம வீட்டுக்கு திருட வந்திருந்தா திருட வந்த திருடன் கோடிக்கணக்கான மதிப்புள்ள நம்ம வீட்டு பாரம்பரிய நகையெல்லாம் விட்டுட்டு அல்ப காசு 5 லட்சத்தை மட்டுமா திருடிட்டு போயிருப்பான்? அவ்வளவு முட்டாள திருட. அண்ணே இப்படி எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்றாங்களே, இதுக்கப்புறமா அண்ணன் இங்க வராம இருந்தா நல்லா இருக்காது. அண்ணன் கிட்ட சொல்லுவோம். அண்ணனுக்கு போன் பண்ணி முதல்ல இங்க நடக்கிற விஷயத்த சொல்லிடலாம். பிரீத்தி கால் பண்றா. ஹலோ, சொல்லு பிரீத்தி. அண்ணா, ஸ்வேதா அன்னைக்கு பெரிய பிரச்சனைண்ணா. பிரச்சனையா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அண்ணா, அண்ணி பீரோல 5 லட்ச ரூபாய் பணம் வச்சிருந்தாங்கல்ல. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் ப்ளீஸ். நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீ போன வேணா வரேன். சரிண்ணா. கல்பனாமா அவசரப்பட்டு திருடன் கையில கொத்து சாவிய குடுத்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நிறுத்துங்க. தப்பான வார்த்தைங்க முள்ளுச்செடி மாதிரி. அதை அழிக்க முடியாது. தேவையில்லாம பேசாதீங்க. கௌதம், பீரோல போய் நல்லா தேடி பாரு போ. சரிம்மா.
பூமிகா, நம்ம பிளான் போட்டபடி எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. ஸ்வேதா மேல பழி போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ண ஆளு வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறா. கூப்பிட்டு பிரச்சனைய பண்ணிடலாம். இருமா, பிரச்சனை இப்பதானே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கொழுந்து விட்டு எரியட்டும். அப்போ அது மேல நம்ம பெட்ரோலை ஊத்துவோம். ம், சரி சரி. பாட்டி கிட்ட சொல்லுமா. நீ வெளியில போய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கால, நாங்க சொல்லும் போது உள்ள அனுப்பு. ம், சரி. இந்த கண்மணியும் பூமிகாவும் சேர்ந்துகிட்டு ஸ்வேதா குடிய கெடுக்க என்னெல்லாம் பண்ண சொல்றாளுங்க. இந்த பணத்தோட நான் யார்கிட்டயாவது மாட்டினேன், செத்த. நல்ல வேளை வீட்டாளுங்கெல்லாம் ஸ்வேதா கூட இருக்காங்க, அதனால நான் தப்பிச்சேன். இந்த பூமிகா ரெடி பண்ண ஆளு எங்க இருக்கான்னு தெரியலையே. இங்க ஒரு பொம்பளை நிக்கிறா. ஒருவேளை இவதான் பூமிகா சொன்ன ஆளா இருப்பாளோ? ஓ, இவங்கதான் கண்மணியோட அம்மாவா? கிழவி நல்ல பணக்கார சாப்பாடா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கா. இவளை பார்த்தாலே திருடி மாதிரி தெரியுது. நம்ம கிட்ட 5 லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிருவாளோ? இவ மட்டும் ஓடிட்டா நம்மள கண்மணியும் பூமிக்காவும் உண்மையாவே விஷத்தை வச்சு கொன்னாலும் கொன்னுடுவாங்க. அதனால இவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீதான் அந்த அவளானா எவ? அதான் ஸ்வேதா வாழ்க்கைய கெடுக்க பொய் சொல்ல வந்தவ தானே நீ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? சரி சரி, கோவப்படாத. நீங்க முதல்ல அந்த ஸ்வேதாவோட போட்டோ காட்டுங்க. இதான். சரி, பாத்துக்கிட்டியா? நான் சொல்லும் போது என்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள போ. சரி, பணத்தை கொடுங்க. எதுக்கு இப்பவே பணம் கேக்குற? நான் தான் உள்ள போகும்போது பணம் தரேன்னு சொல்றேன்ல, பேசாம நில்லு. கிழவி என்ன இப்படி பேசுறா? ஒருவேளை கிழவி நம்ம பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிருவோம்னு நினைச்சிருப்பாளோ? இருந்தாலும் இருக்கலாம். இவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். சரி, வாசல்ல நின்னா வாட்ச்மேன் நினைச்சுக்குவாங்க. அப்படி போய் நிழல நிப்போம், வா. போ. கௌதம், என்னாச்சு? நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, பணம் பீரோல இல்ல. அதான் நானும் சொன்னேன், யாரும் கேக்கல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்மணி அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. ஸ்வேதா தான் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பணம் காணாம போன மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா. இல்ல, நான் எந்த பணத்தையும் எடுக்கல. நீ பணத்தை எடுக்கலனா அப்ப பீரோல இருந்த பணம் எங்க? அதுதான் எனக்கு தெரியல. தெரியலையா? என்ன ஸ்வேதா, நீ இங்க குடும்பமே பணத்தை காணும்னு பதறிட்டு இருக்காங்க. நீ சாதாரணமா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன இந்த அம்மா நம்மளை இப்படி முறைக்கிறாங்க? ஆண்டி, எல்லா தடவையும் உங்க பக்கமே காத்து வீசிட்டு இருக்காது. இந்த தடவை காத்து ஏன் பக்கம் வீசுது. இன்னைக்கு உங்க செல்ல மருமக திருட்டு பட்டத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே வெளியே போக போறா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்வேதா, நீ பணத்தை எடுத்தியோ இல்ல பணத்தை எடுக்கலையோ எனக்கு அத பத்தி கவலை இல்ல. சாவி உன்கிட்ட தான் இருந்தது. என் புருஷன் பிரகாஷ் உன்கிட்ட தான் பணத்தை கொடுத்தாரு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போன பணம் வரணும். இல்ல நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையே, நாம எதிர்பார்த்ததை விட ராகினி பிச்சை எடுக்கிறா. இங்க பாருங்க, சும்மா எல்லாரும் அண்ணிய பத்தி தப்பா பேச வேண்டாம். இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. வேற என்ன நடந்திருக்கும் கௌதம்? அண்ணி, சிம்பிளா லாஜிக்கா யோசிங்க. பீரோல இருக்க பணம் காணாம போனா தான் மாட்டி போன அன்னிக்கு தெரியாதா? தெரிஞ்சேவா எடுத்திருப்பாங்க? என் செல்லும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆயிட்டாரா? எப்படி பாயிண்டா பேசுறான்? அதனாலதான் நீ சொல்றேன், அண்ணி பணத்தை எடுத்து வச்சுட்டு போயெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கௌதம், நீ ஸ்வேதாவை காப்பாத்த என்ன பாயிண்டா பேசினாலும் அது வேலைக்கு ஆகாது. நீ சொல்றதும் நல்ல லாஜிக் தான். நானும் ஒரு லாஜிக் சொல்றேன், கேளு. ஸ்வேதா தான் கொத்து சாவியா வச்சிருக்கிறப்போ நானே பணத்தை திருடிட்டு பணத்தை காணோம்னு சொன்னா நீ சொல்ற லாஜிக் படி மத்தவங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு அவையா நினைச்சிருக்க கூடாது? கரெக்ட் பாயிண்ட் பூமிகா. செல்லும், நீ என்னதான் முறைச்சாலும் ஸ்வேதா என் பொறியில மாட்டின எலிதான். என்கிட்ட இருந்து ஸ்வேதா தப்பிக்கவே முடியாது. இனிதான் என்னோட கேமே சூடு பிடிக்க போகுது. என்ன ஸ்வேதா, பணத்துக்கு கால் முளைச்சு நடந்து போயிருக்குமா? இல்ல, என்ன நம்புங்க. பிரகாஷ் மாமா கொடுத்த பணத்தை நான் நேரா பீரோல தான் கொண்டு போய் வச்சேன். சாவியும் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா பணம் மட்டும் எப்படி காணாம போச்சுன்னு தான் தெரியல. ஏய், சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது. நல்ல கதையா இருக்கே. நீயே பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பணத்தை காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏய், இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? உன் நீலி கண்ணீருக்குலாம் மயங்குற ஆளு நான் கிடையாது. ஐயோ அண்ணி. ராகினி, கொஞ்சம் பேசாம இரு. எப்படி இதை பேசாம இருக்க முடியும்? காணாம போனது என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு. என்னோட வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் புரியும். நீங்க வேணா ஸ்வேதாவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடலாம். ஆனா நீங்க கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவ யாரு, நீங்க கொண்டாடுற அளவுக்கு அவ தகுதியானவளான்னு யோசிங்க. ஏன் சொல்றேன்னா, சந்தனத்தை எடுத்து பூசிக்கலாம், சாணத்தை எடுத்து பூசிக்க முடியாது. ஏய் ராகினி, ஸ்வேதா மனசு பால் மாதிரி. அவ ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டா, அது எனக்கு நல்லா தெரியும். அவசரப்பட்டு தப்பா பேசாதாமா. ஸ்வேதா, நல்லா பொறுமையா நிதானமா யோசிச்சு சொல்லு. பணத்தை பீரோல தான் வச்சியா இல்ல வேற எங்கயாவது வச்சியா? பீரோல தான் வச்சேன் அத்தை. எங்க போயிருக்கோம்? மா, இதுதான் சரியான டைம். நீ உடனே பாட்டிக்கு கால் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ஆளை உள்ள அனுப்ப சொல்லு. எவ்வளவு நேரம் தான் வாசல்லே நிக்கிறது? கண்மணி எப்பதான் கால் பண்ணுவானே தெரியலையே. கண்மணி தான் கால் பண்றா. சொல்லு கண்மணி. மா, நீ மகேஸ்வரி கூட தானே இருக்க? வேற எங்கேயும் போய் தொலைஞ்சிடலையே? இல்லடி, நீ சொன்ன ஆள் கூட தான் இருக்கேன். சரி, அவகிட்ட பணத்தை கொடுத்துட்டு
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வர சொல்லு. ம். நீ இப்பவே உள்ள வந்துரு. 2 பேரும் ஒன்னா உள்ள வந்து மாட்டிக்காதீங்க. ஏய் அது கூடவாடி எனக்கு தெரியாது. போனை வை, நான் வரேன். நான் உன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன். நீ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வந்து பூமிகா சொன்ன மாதிரி சரியா பர்ஃபார்ம் பண்ணிடு. ம். இல்ல என் பொண்ணு கண்மணி உன்னை தேடி வந்து அசிங்க அசிங்கமா கேப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பணத்தை கொடுத்துட்டு போங்க. இந்த ம். குடி. இத பாரு, நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நீ இந்த பணத்தை தூக்கிக்கிட்டு இப்படியே ஓடிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ நினைச்சாலும் ஓட முடியாது. ஏன்னா இந்த வீட்டை சுத்தி 4 தெருவுலயும் தடி மாடுங்க மாதிரி குண்டு குண்டா 4 பேரை வேலைக்கு போட்டிருக்கேன். நீ ஓடிடலான்னு நினைச்சாலே போதும், அவனுங்க உன்னை புடிச்சு கொன்னே போட்டுருவானுங்க. ரொம்ப பேசாதீங்க. ஆ? நான் உங்க பணத்தை தூக்கிட்டு ஓடிட மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என்ன அப்படிப்பட்ட ஆள் இல்ல? ம். அடுத்தவ கூடிய கெடுக்க வந்துட்டு உனக்கு நீயே கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுத்துக்கிறியா? கொய்யாக்கா மூஞ்சி. வாய மூடிக்கிட்டு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வா. என்னடி முறைக்கிற? தட்ன தாராந்துருவ பாத்துக்க. ஏய் கிழவி, என்கிட்டயே ஓவரா பேசுறியா? போயிட்டு வெளியில வா, உனக்கு இருக்கு. என் மேல தப்புதான் அத்தை. நீங்க என்ன நம்பி இந்த வீட்டோட அதிகாரம் கொத்து சாவி எல்லாம் கொடுத்தீங்க. நான் தான் கவனமா இருந்திருக்கணும். இத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அத்தை உன்கிட்ட சாவியை கொடுக்கும் போதே இந்த சாவியை வச்சுக்கிற தகுதி இருக்கா இல்லையான்னு நீ யோசிச்சிருந்திருக்கணும். கொடுக்கும் போது பல்ல இழிச்சுக்கிட்டு சாவி வாங்கிட்டு இப்ப பணத்தை காணோன்னு சொன்னோனே அழுது நாடகம் ஆடிட்டு இருக்கியா? ஒழுங்கா எடுத்த பணத்தை கொடுத்துரு, இல்லன்னா நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். போடு ராகினி, கோவத்துல பிச்சு உதறு. ராகினி, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ? அத்த, ஸ்வேதாவை இப்படி எல்லாம் கேட்டாதான் காணாம போன பணம் திரும்ப வரும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ராகினி, அண்ணி, அம்மா எதிர்த்து பேசாதீங்க. கௌதம், அத்தையை எதிர்த்து பேசுறது என்னோட நோக்கம் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு காணாம போன என் புருஷனோட பணம் வேணும், அவ்வளவுதான். என்ன பூமிகா, ஆர்குமெண்ட் பயங்கரமா போகுது போல. ஆமாமா, செம்மையா போயிட்டு இருக்கு. நாம பண்ண நினைச்சதெல்லாம் ராகினி பண்ணிட்டு இருக்கா. ஸ்வேதாவை நல்லா கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கா. பாட்டி, எல்லாம் ஓகே தானே? ராகினி, உன் கோவம் எனக்கு புரியுது. அதுக்காக பொறுமையை இழக்காத. ஸ்வேதா என்னமோ தப்பு பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கா. அவ தப்பு பண்ணாம இருந்து அந்த பணம் இந்த வீட்ல வேற எங்கேயாவது இருந்தா என்ன பண்ணுவ? அவசரப்பட்டு விட்ட வார்த்தைக்கு ஸ்வேதாக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? சொந்தங்களுக்குள்ள வர பிரச்சனைய நிதானமா தான் கையாளணும். அவசரப்பட்டா அது நம்ம குடும்பத்தோட ஆணி வேறைய ஆட்ட காமிச்சிரும். ஸ்வேதா, அழாத. பணம் எங்கேயும் போயிருக்காது, திரும்ப கிடைச்சிரும். ஸ்வேதா, யார் நீங்க? என்ன வேணும்? நான் ஸ்வேதாவை பார்க்க வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பீங்க போல. நான் அப்புறமா வரேன். அதான் வந்துட்டீங்கல்ல, வந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க. அது வந்துமா, இது எனக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில உள்ள விஷயம். யார் இந்த அம்மா? இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. என்ன விஷயமா இருந்தா என்ன? உள்ள வாங்க. என்ன விஷயமா இருந்தா என்ன சொல்லுங்க.
அவங்கள சொல்லுங்கன்னு சொன்னேன். அது வந்து ஸ்வேதா ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்து அவளோட தம்பிகிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க வீடு பூட்டி இருந்ததால பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்.